மெம்பர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். மார்க்கெட்டுடைய முக்கியமான அப்டேட் இன்னைக்கு. ஓவரால் மார்க்கெட் எஸ்டர்டே நான் பார்த்தோம். இந்த ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ் நமக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுது. இப்போ வரைக்குமே இந்த ரெசிஸ்டன்ஸ் இங்கே சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுது. இது ஃபஸ்ட்டு நீங்கள் கன்சிடர் பண்ணணும். ஓவரால் டபுள் டாப் ஜோனாக இருந்தால் கூட மார்க்கெட் இந்த கன்சால்டேஷன் இந்த சப்போர்ட்டில் தான் ட்ரேட் ஆகுது. நீங்கள் இதை 15 மினிட்ஸில் இல்லை 30 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா கூட கிளியராக இருக்கும். எஸ்டர்டே நான் சொல்லியிருந்தேன் மார்க்கெட் இந்த ஒரு ஸ்ட்ரக்சரில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்ட்டு. சரி, இந்த ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகுதா? இதில் பாருங்கள், கரெக்டாக இந்த வேலை இந்த சப்போர்ட்டில் வரும்போது என்டையர் லாஸ்ட் ஒரு 2 டேஸாக இந்த வேலை தான் சைட்வேஸ் மார்க்கெட்டில் தான் ட்ரேட் ஆகுது. அப்போ மார்க்கெட் இதை உடைக்கும் போது டபுள் டாப் ஜோன் ஆக்டிவேட் ஆகும். சி எப்படி இங்கே டபுள் பாட்டம் எடுத்து மார்க்கெட் அப்சைட் ரைஸ் ஆகுது. இந்த ட்ரெண்டை உடைக்கும் போது மார்க்கெட் இன்னுமே ஸ்ட்ராங்காக ரைஸ் ஆகும் சொல்லியிருந்தேன். அதே போல் இப்போ இந்த கன்சால்டேஷன் மார்க்கெட் இருக்கு பாருங்கள், இதை உடைக்கும் போது மார்க்கெட் அகைன் கீழே ஃபால் ஆகிடும். டுவோர்ட்ஸ் இது ஒரு கன்சால்டேஷன் ஜோனாக மாறிடும். லைக் இந்த மாதிரி டே வைஸாக நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே எப்படி ஒரு கன்சால்டேஷன் இருக்குது. நல்லா கவனிங்க. நம்மளோட சேனலை பார்க்குற ஒவ்வொரு மெம்பருக்கும் தெளிவாக புரியணும், ஒரு கான்ஃபிடண்ட்டாக இருக்கணும் அப்படின்ட்டு தான் நான் பொறுமையாக எடுத்து சொல்கிறேன். இது இன்றைக்கி ஒன்று சொல்கிறது நாளைக்கு ஒன்று அந்த மாதிரி கிடையாது. பிரேக் அவுட் ஆனால் மார்க்கெட் ஒரு டைரக்ஷன் போகும், பிரேக் அவுட் ஆகலை அப்படின்னா அதே டைரக்ஷனில் கண்டினியூ ஆகும். இதுதான் பேசிக் ரூல், டெக்னிக்கலுடைய ரூலே. பிரேக் அவுட் ஆனால் தான் ட்ரெண்டு சேஞ்ச் ஆகும். ஸோ இதை கவனித்து பாருங்கள். அகெயின் ஒரு முறை நான் சொல்கிறேன், இந்த 15 மினிட் ட்ரெண்டை வாட்ச் பண்ணுங்கள். இன்கேஸ் இது உடைக்கப்பட்டால், இது பிரேக் அவுட் ஆனால் இந்த ட்ரெண்டு சேஞ்ச் ஆகும், டவுன் ட்ரெண்டாக கன்வெர்ட் ஆகும். டுவர்ட்ஸ் 24,400 வரைக்குமே இந்த ட்ரெண்டு டவுன் சைடு வரலாம். என்னதான் ஒரு நியூ டெக்னிக்ஸை லேர்ன் பண்ணால் கூட ப்ராக்டிக்கலாக லைவ் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணும்போது தான் நிறைய டவுட்ஸ் வரும். இந்த மெத்தடு கரெக்டாக, நம்ம எடுத்திருக்கிறது கரெக்டாக, இல்லை இந்த மெத்தடு டார்கெட் போகுமா, இல்லை ஃபேக் பிரேக் அவுட்டா, ஜிஏ மெத்தடில் ஃபிட்டாக இருக்கா, இந்த மாதிரி நிறைய ப்ராக்டிக்கலாக நிறைய தயக்கங்கள்லாம் வரும். பிஎம்ஆர் புல்ஸ் அகாடமி மட்டுமே லைவ் மார்க்கெட்டில் டெய்லியுமே ஆஃப்டர் கிளாஸ் முடித்ததுக்கப்புறம் சப்போர்ட் பண்ணுறோம். இன்றைக்கி லைவ் மார்க்கெட்டில் நம்ம என்ன போஸ்ட் பண்ணோம், என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி பேங்க் நிஃப்டி நான் போஸ்ட் பண்ணது, மார்க்கெட் ஓப்பன் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 3 ஹவர்ஸ் வெயிட் பண்ணி 12 o'clock 12:06 தான் இதை நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். என்ன போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். மெம்பர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு சைடுவேஸ் டவுன் ட்ரெண்ட் அப்சைடு பிரேக் அவுட் ஆகிருக்கு. இதுக்கு அடுத்து சப்போர்ட், பெஸ்ட்டு சப்போர்ட் அப்படின்னா 51,550 இந்த லெவலில் இருந்து அப்சைட் ரெசிஸ்டன்ஸ் 51,900 வரைக்குமே ஓவரால் இது இன்பிட்வீனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற வரைக்கும் அப் ட்ரெண்டு தான். பையான் டிப்ஸில் இருக்கலாம். அப் டு 51,550 வரைக்கும் பையான் டிப்ஸ்லேயே இருக்கலாம். இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸ் இந்த ட்ரெண்டு டுவோர்ட்ஸ் 51,900 வரைக்கும் அப் சைடில் ரைஸ் ஆகலாம். அதாவது மார்க்கெட் இங்கே பிரேக் அவுட் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டி இது வரைக்கும் சைடுவேஸ் டவுன் ட்ரெண்டில் இருந்தது, பிரேக் அவுட் ஆகிருக்கு. இன்கேஸ் மார்க்கெட் கீழே ஃபால் ஆனால் கூட 51,550 வரைக்கும் இந்த லெவல் வரைக்குமே பை சைடு எடுக்கலாம், பை சைடில் இருக்கலாம். இந்த பிரேக் அவுட்டுக்கு உண்டான டார்கெட் எவ்வளோ தூரம் ரைஸ் ஆகும் அப்படின்னா, மினிமம் மேக்ஸிமம் எவ்வளோ நேரம் போகலாம், மினிமம் ஃபஸ்ட்டு டார்கெட் தான். மினிமம் 51,900 வரைக்கும் அப் சைடில் ரைஸ் ஆகலாம். ஓகே, 51,900ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸில் இது வரைக்கும் ரைஸ் ஆகிடலாம். நாம் சொல்லும் போது இப்போ டைமிங் பாருங்கள், கரெக்டாக 12 மணி. ஓகே, நான் போஸ்ட் பண்ணது என்ன டைமுக்கு, 12 மணி 6 நிமிஷத்துக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். சரி, இப்போ இதுக்கு அடுத்து என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத இதில் ரன் பண்ணி பார்ப்போம். கீழே ஃபால் ஆயிருக்கு. ஓகே, 670 இந்த ரீஜன் வரைக்கும் வந்திருக்கு,
அகைன் பாருங்கள் டார்கெட் ரீச் ஆகிருக்கு பாருங்கள். எக்ஸாக்டாக இதில் வந்து முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது கரெக்டாக இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே ஃபாலோ ஆகுது பாருங்கள். ஸோ டார்கெட்டோட இம்பார்ட்டன்ஸ் வந்து தெரியுதா? ஏன்னா இந்த பிரேக் அவுட் வந்து இதுக்கு மேலே கூட போகலாம். கரெக்டாக இந்த பாயிண்டை டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் கீழே ஃபாலோ ஆகுதா? அப்போ டார்கெட்டுங்கிறது இன்ட்ராடேல ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நம்ம இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணலை அப்படின்னா மார்க்கெட் கீழே ஃபால் ஆகி நம்ம இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணதுக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது. இப்போ நான் பப்ளிக் சேனல் டெலிகிராம் சேனல்லையும் நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இதில் பாருங்கள் மோர் தென் 1500 மெம்பர்ஸ் இதில் பார்த்துருக்காங்க. இதுக்குலேயும் கரெக்டாக 12:06 வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஓகே, இதை நீங்கள் இதோட லிங்க் இருக்கும், நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த டைமில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், என்ன சொல்லியிருக்கிறாங்க, என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி என்ன மெத்தட்ஸ் நம்ம லேர்ன் பண்ணாலும் லைவாக டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு கான்ஃபிடென்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ட்ரேடு வந்து தேங்க்யூ.